لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி துதித்து வணங்கியவனாக நிகரை ஆரம்பிக்கின்றேன். அண்ணலம் பெருமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய உரையிலே முஹர்ரம் மாசத்தின் சிறப்புகளை பற்றி, அந்த மாதத்தின் பெயரால் இஸ்லாத்திலே நுழைந்துவிட்ட பிதஅத்துகளை பற்றியும் உங்களுடைய உரை நிகழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு அடிப்படையை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் இந்த உரையை துவங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அடிப்படை என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்க விஷயமாக வணக்க வழிபாடாக ஒன்று ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இதுதான், இது ஒரு இறைவனுக்கு வழங்க வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு வழங்க வேண்டியது என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ஒன்று குர்ஆனிலே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் பேரிலே அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இருக்க வேண்டும். ஒன்றை மார்க்கம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அல்லது அதை நம்புவதாக இருந்தால் என்ன அடிப்படை என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்க வேண்டும். அதை ஆமோதித்திருக்க வேண்டும். இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் இறைவனிடத்திலே அது மார்க்கமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பது மட்டுமல்ல, நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்துவிடும் என்பதை நாம் முதலே புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அங்கீகரிக்கவில்லையோ, எதை செய்யவில்லையோ, எதை காட்டித்தரவில்லையோ அதை மார்க்கம் என்று ஒருபோதும் நாம் நம்பிவிடக்கூடாது. அது நம்மை நரகில் கொண்டு சேர்த்துவிடும் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதி பேருள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். நீங்கள் அதை உறுதியாக பின்பற்றும் வரை, அதை உறுதியாக பற்றி பிடிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கித்தாபுல்லா, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று சுன்னத்தி, என்னுடைய வழிகாட்டுதலாகும். இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் வரை ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார். இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், யாரெல்லாம் மார்க்கம் என்று எதை வேண்டாம்னாலும் சொல்லிவிட்டு போனாலும் நாம் இதை கொண்டு உரைசி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பயானே இங்க தேவையில்லை. நம்முடைய மார்க்கத்திலே பிதஅத்து நுழைவதற்கான வாசல் இதுதான். இந்த வாசலை அடைத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு காரியமும் மார்க்கம் என்று இந்த மார்க்கத்தில் நுழைந்து விட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இதில் இருக்கிறதா, அவருடைய சுன்னத்திலே இது இருக்கிறதா, இந்த கிதாபிலே அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனிலே இது இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த முடிவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இது போன்ற பல பிதஅத்துகள் இந்த மார்க்கத்தில் நுழையாமல் இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளுக்கு வருவோம். இந்த மாதம் இருக்கிறதே, இது சிறப்பு மிக்க மாதம்தான். இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 9 மற்றும் 10 நோன்பு நோக்க சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுன்னத்தான நோன்பு நோக்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் 9 பிறை 9, 10 நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறார்கள். ஏன் நோக்க சொல்லி இருக்கிறார்கள்? வரலாற்றை நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா இதான் முக்கியம், ஏன் நோன்பு நோக்க சொன்னாங்கிறது தான் பாயிண்ட். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறார்கள். ஏன் நோக்க சொன்னார்கள் என்று வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து அங்கு செல்லும் பொழுது யூதர்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10 அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அவங்க கேட்கிறாங்க, ஏன்பா நீங்க இந்த 10 நோன்பு நோக்குறீங்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினானே, அந்த நாள் இந்த நாள். எந்த ஏகத்துவத்தை அந்த ஃபிரௌனிடத்திலே சொல்லப்படும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த ஏற்றுக்கொண்ட அந்த மக்களையும் கொலை செய்வதற்காக அவன் எத்தனித்த பொழுது, அவர்களை அவன் துரத்திய பொழுது
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான் அல்லவா, ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோலனை அழித்தான் அல்லவா, அந்த நாள் இது. எங்களுடைய மூதாதையர்களை கடலை பிளந்து அதிசயத்தக்க வகையில அல்லாஹ் காப்பாற்றினால ஒரு கடலை ரெண்டா பிளந்து அதிலே அவர்களை செல்வதற்கு வழிவிட்டு இந்த ஃபிரௌனை அதுக்குள்ளே நுழைய செய்து மூழ்கடித்து கொண்டான் அல்லவா, அந்த நாளை நினைவு கூறுவதமாக அல்லாஹ்வுக்கு எங்கள் மூதாதையர்களை காப்பாற்றினானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினானே, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்காக நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்க நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னா, உங்களோட தகுதி அதிகமா வாய்ந்தவன் யாருப்பா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மிக நெருக்கமாக உள்ளவர்கள் நாங்க தான். அவர்களுடைய கொள்கைகளை தான் நாங்கள் வைத்துள்ளோம். எதை மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் என்று மார்க்கம் என்று கொண்டு வந்தார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். நீ பேரளவுக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கிறாய். நாங்கள் உள்ளார்ந்த கொள்கை ரீதியாக எல்லா ரீதியாகவும் நாங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கிறோம். அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவர் நாங்க தான்ப்பா. நானும் இனிமேல் நோன்பு வைப்பேன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறை 10 நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நன்றி செலுத்தும் விதமா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றினான் அல்லவா, அதற்கு நன்றி செலுத்தும் விதமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிற விதமா நோன்பு வச்சாங்க. அப்படின்னு அந்த கடைசி அவருடைய மரணத்தின் கடைசி இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஏன் யூதன்மைக்கு நம்மளும் செய்யணும், நம்மளும் அதே விஷயத்தை ஏன் கடைபிடிக்கணும், நாம் ஒரு மாற்றமாக என்ன செய்யணும், அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9லும் 10லும் நோன்பு வைப்பேன் அப்படின்னாங்க. 2 நாள் சேர்த்து, அவன் ஒரு நாள் தானே வைக்கிறான், நான் 2 நாள் வைக்கிறேன், அவனுக்கு மாற்றமா, பிறை 9லும் 10லும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தால் பிறை 9ம் 10லும் நான் நோன்பு வைப்பேன் என்று அறிவிக்கிறார்கள். 9லும் 10லும் நம்மளுக்கு இந்த நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்ப இதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு என்று சொன்னால் இவ்வளவுதான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை அல்லாஹ் அதிசயத்தக்க வகையில காப்பாற்றினானவா, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக வைக்கக்கூடிய இந்த நோன்பு தான் இந்த மாதத்தில் சிறப்பு. இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே போய் நாம் விசாரித்தா என்ன நினைக்கிறார்கள், பலவிதமான முஸ்லிம்களிடத்திலே முக்கியமா மிக அதிகமான மக்கள் இப்படிதான் நம்புறாங்க. என்னப்பா நீங்க முஹர்ரம் மாதத்துல 9 நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க, ஹசன் ஹுசைன் கர்பலா என்று பல முஸ்லிம்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் மறைக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100 வருடங்களுக்கு பின்னால் நடந்த ஒரு கர்பலா, இதை இன்றைக்கு ஒரு நினைவுகளை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு டிவி சேனல்ல பார்த்தா முஹர்ரம் பண்டிகைன்னு சொன்னா அவர்கள் நெஞ்சிலே அந்த கத்தியை வச்சு குத்திக்கிட்டு போறதை காட்டி அந்த மக்களிடத்தில் எந்த மக்களிடத்தில் கேட்டாலும் இந்த கர்பலாவை தான் ஞாபகத்துக்கு வர வைக்கிறார்கள், ஒரு சோகத்தை தான் நினைவு கொண்டு வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு ஒருவருடைய மரணத்திற்காக மாற்றப்படுமா? அப்ப எந்த காரணத்துக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க சொன்னார்களோ, இவன் என்ன சொல்கிறான், அந்த காரணத்தையே 60 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை அதற்காகத்தான் நோன்பு வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இப்ப பல பேர் மரணிக்கிறார்கள். இந்த மரணத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் மனைவிகள் மரணித்தாங்க, எவ்வளவு பேர் மரணித்தாங்க, அதற்காக பிறகு இந்த மார்க்கம் மாற்றப்பட்டு விடுமா? அன்று இறுதி பேருடைய காலத்து அந்த அரபாவுடைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வசனத்தை சுட்டிக்காட்டி சொல்றாங்க, இதுதான் இதோடு இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டது, இஸ்லாம் உங்களுடைய மார்க்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்துக் கொண்டான், இதுக்கு மேல ஒன்று கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது தீர்மானமாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் புதிய புதிய விஷயங்கள் இன்னைக்கு உருவாக்குகிறார்களே, இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப இந்த முஹர்ரம் மாசத்திலே ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டதற்காக நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் சொல்ற பேர்ல இவர்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள் இந்த மார்க்கத்துக்கு எதிராக, இந்த ஒரு விஷயத்தை தவிர 99% முஹர்ரம் மாசத்தின் பேரால அவங்க நடத்துற எல்லாமே மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமாக இருக்கிறது. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு கொல்லப்பட்டதுக்காக நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், எங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறோம், எங்களுடைய சோகத்தை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் என்று இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? உடல்ல கத்தியால கிழிச்சுக்கிறான், தன்னுடைய கத்தியை கொண்டு அப்படியே உடல்ல அந்த போரை ஞாபகப்படுத்துறார்களாம். அந்த போர் நடந்த இவங்க வெளிப்படுத்துகிறான் அந்த சோகத்தை. என்ன செய்யறான், ரோட்ல பார்த்தோம்னு சொன்னா கத்தியால உடம்பு கீறி சின்ன புள்ளைங்க வரைக்கும் ரத்தம் ஓட திறந்துறான்னு ஓடுற அளவுக்கு ரத்தத்தை கீறிட்டு போறான். இந்த மாதத்திலே உடல் உறவு கொள்ள மாட்டோம், மனைவியோடு இணையாமல் பிரித்து வைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். இன்னும் சில ஊர்களில் பார்க்கிறாங்க, கறி சாப்பிட மாட்டானுங்களா இந்த மாசத்துல,
இது சோகமான மாதம், இதுல கறி சாப்பிடக்கூடாது, சில ஊர்களில் மீன் சாப்பிடக்கூடாது, சில ஊர்களில் காய்கறி சாப்பிடக்கூடாது என்று தாங்கள் சோகத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் கொல்லப்பட்டது ஒரு சோகம்தான், வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். எத்தனை நாளைக்கு இந்த மார்க்கத்திலே சோகத்தை கடைபிடிக்க வேண்டும் சொன்னால், துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு எத்தனை நாளுக்கு அனுமதி? நம்முடைய வீட்டிலே ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னா, ஒரு பெரியவர், ஒரு வீட்டுடைய தலைவர் அல்லது சகோதரன் சகோதரி இறந்து விட்டார்கள் சொன்னா, நம்மளுக்கு மார்க்கத்திலே துக்கம் அனுசரிக்கிறதுக்கு என்ன அனுமதி? 3 நாள் தான். 3 நாளைக்கு பிறகு துக்கம் அனுசரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு குடும்ப தலைவர் இறந்து போயிட்டாரா, ஒரு மகன், இந்த அத்தா இறந்துட்டாரா, ஒரு மகன் 3 நாள், ஒரு நாளைக்கு உட்கார்ந்துருக்கலாம் சோகமா, தன்னுடைய வேலைகளை விட்டு விட்டு இடிந்து போனவனாக ஒரு நாள் உட்கார்ந்துருக்கலாம். இன்னும் அவன் சோகம் தீரலையா, 2வது நாள் அமர்ந்திருக்கலாம், தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு அந்த சோகத்தில் இருக்கிறான். 3வது நாளும் இடிந்து போனவனாக இருக்கலாம், அந்த சோகத்திலே மூழ்கி போய் இருக்கலாம். 4வது நாள் வந்துட்டு அவன் என்ன வேலை செய்யறான்னு போயிட்டே இருக்கணும். தொழில் வச்சிருக்கியா, தொழிலை கவனிக்க போயிடணும். வேலைக்கு போறவனா இருக்கியா, சம்பளத்து வேலைக்கு போயிடணும். குடும்ப பெண்ணா வீட்டு வேலையை கவனிக்கணும். 3 நாளைக்கு மேல் ஒரு மூமின் தன்னுடைய துக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சகஜ நிலைக்கு 4வது நாள் திரும்பிடணும். இவன் என்ன செய்யறான்? 1300 வருஷமா துக்கத்தை அனுசரிக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு 1300 வருடங்கள் ஆகிறது. 1300 வருஷமா இவன் துக்கத்தை அனுசரிக்கிறான்னு சொன்னா எந்த மார்க்கத்தில் இருக்கு? எதை சொல்ல வருகிறான்? அதே போல பார்க்கிறோம். இதே போல இந்த ஒரு இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டதுக்காண்டி நீ துக்கத்தை அனுசரிக்கிறேன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கியிருக்காங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்திருக்கிறாங்க, இன்னும் பல பெரிய பெரிய சஹாபாக்கள், எவ்வளவு பெரிய வீர சஹாபாக்கள்லாம் இறந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் துக்கம் அனுசரிச்சா 365 நாள் சோகத்துல தானே போயிட்டு இருக்கும். டெய்லி ஒரு துக்கத்தை அனுசரிக்கணுமா இல்லையா? இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் கொல்லப்பட்டதுக்கு மட்டும் நம்ம அனுசரிச்சோம்னு சொன்னா, அப்ப இந்த இவ்வளவு சஹாபாக்கள் இறந்ததுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு இதுக்கெல்லாம் அனுசரிச்சா என்ன ஆகும்? வருஷம் 365 நம்ம என்ன செய்ய முடியும்? சோகத்தை தான் அனுசரிக்கக்கூடிய மாதிரி ஆகும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் உயிர்களை கொண்டும் செல்வங்களை கொண்டும் உங்களுடைய பயிர்களை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம், இதிலே பொறுமையை கையாளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி கூறுவதாக என்று அல்லாஹ் சொல்கிறான் திருமறையில். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு உயிர்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் செல்வங்களை கொண்டும் பயிர்களை கொண்டும் உங்களை சோதிப்போம், நீங்கள் பொறுமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு தான் நற்செய்தி இருக்குன்னு சொல்றான். ஒரு இழப்பை ஏற்படுத்தினா பொறுமையை மேற்கொள்ளுமா இல்லையா? எந்த மாதிரி பொறுமை? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். எந்த மாதிரி பொறுமைன்னு கேட்டா, இன்னா இலாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எங்களுடைய உயிரும் அல்லாஹ்வோட வசத்துல தான் இருக்கு, நாங்களும் அல்லாஹ்விடமே திரும்புறவங்களா இருக்கிறோம். ஒருத்தர் எங்க தகப்பனா இறந்துட்டாரா, சோகத்தில் இருக்கிறோமா, அவரும் அல்லாஹ்விடத்துக்கு செல்ல வேண்டியவர் தான். நானும் அல்லாஹ் இடத்துல போக வேண்டியவன் தான். அவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு, நாம் பின்னாடி போக போறோம், நாம எல்லாம் அங்க போய் சந்திக்க போறோம். அந்த எண்ணம் வந்துட்டாலே ஈஸி ஆயிடும்லங்க. அந்த மாதிரி ஒரு பொறுமையை கடைபிடிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் அந்த பொறுமையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல பார்க்கிறோம், மனித சுபாவத்தை பார்த்தோம்னு சொன்னா, மனிதனுடைய சுபாவத்தை பார்த்தோம்னா, ஒருத்தர் கொல்லப்பட்டு அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அனுதாபத்தில் அப்படியே ஆடியை தாழ்ந்து விடுவோம். இன்னைக்கு பல தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சது கூட இந்த மாதிரி அனுதாபத்தை காரணம் காட்டி பார்க்கிறோம். இந்திரா காந்தி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்தாரு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த காரணத்தை காட்டி அந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. இந்த பெனாசிர் பூட்டோ, இப்படியெல்லாம் பல பேரை பார்க்கிறோம். கொல்லப்பட்டதை காரணம் காட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த அனுதாபத்தின் பேர்ல இந்த மக்களிடத்திலே ஒரு லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள், ஆதாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டதாக நம்புறாங்க, கொல்லப்படவில்லை. அவர்கள் அதை காரணம் காட்டி இந்த மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யறாங்களா இல்லையா? என்ன செய்கிறார்கள்? அந்த ரத்தத்தை காட்டி அவர்கள் கொல்லப்பட்டதாக, சிலுவையில் அறையப்பட்டதாக அந்த அனுதாப செய்திகளை அதை மக்களிடத்தில் பரப்பப்பட்டது போல அதற்காக மக்களை ஆள் பிடிக்கிறாங்க, அந்த லாபத்தை பயன்படுத்திக்கிறார்கள் இல்லையா அனுதாபத்தை. இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் மனிதனுடைய உள்ளத்துல இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி அனுதாபத்தின் அடிப்படையில் சில இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை இவன் பயன்படுத்த நினைக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதை என்ன செய்யறாங்க? இவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள். யசீது என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு வாட்டி தான் ஹுசைன் ரலியல்லாஹு கொன்னான், இவன் வருஷம் முழுக்க கொண்டுகிட்டு இருக்கான்.
கொல்லப்பட்டதை இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு ஹுசைன் அல்லா கொல்லப்பட்டார்கள், எசீரினால் கொல்லப்பட்ட ஒரே வாட்டி தான் அவங்க கொல்லப்பட்டாங்க. இவன் வருஷம் 325 வருஷம் முழுக்க வருஷம் என்ன செய்கிறான், அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள்ல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா நல்லதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, கெட்டதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள்ல நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு எடுத்துக்கொண்டு வச்சோன்னா, ஒருத்தர் கடை இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு சில வியாபாரிகளுக்கு லாபகரமானதா இருக்கும் அன்றைய நாள், ஒரு சில பேருக்கு நட்டமா இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஆஸ்பத்திரி செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஆரோக்கியமானவர்களும் இருப்பாங்க. இப்படி ஒரு நாள்ல நல்லதும் கெட்டதும் கலந்தே தான் நடக்கும். ரெண்டு விஷயங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கும், இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இறந்திருப்பார்கள். அப்போ ஒரு நாள்ல நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டீங்கன்னா நல்லதுதான் எடுத்துக்கணும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க, அவர்கள் திங்கக்கிழமை நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு கேட்டா திங்கக்கிழமை தான் பிறந்தேன், திங்கக்கிழமை தான் நான் நபியாக ஆக்கப்பட்டேன், அந்த இறை செய்தி வரக்கூடிய நாள் திங்கக்கிழமையாக இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் திங்கக்கிழமை தான் இறந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் இறந்த கிழமையும் பார்த்தீங்கன்னா அதுவும் திங்கக்கிழமை தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பிறந்ததற்காகவும் நபியாக்கப்பட்டதற்காக அந்த நாள்ல நோன்பு வைக்கலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவங்க இறந்துட்டாங்களே, அதனால மாற்ற முடியுமா? அது ஒரு துக்க நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒரு நாள்ல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் நல்லதை தான் எடுத்துக்கணும். எந்த விஷயம் நல்லது நடந்திருக்கிறதோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் சொல்லுகிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலத்தை நீங்கள் குறை கூறாதீர்கள். ஏன்னு கேட்டா அல்லாஹ் தான் காலமா இருக்கிறான். நீங்க அல்லாஹ் யார் காலத்தை குறை கூறினீங்கன்னா நீங்க அல்லாஹ்வை தான் குறை கூறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது, நம்ம காலத்தை குறை சொல்லக்கூடியதா. ஏன்னா இன்னைக்கு பாக்குற இந்த முஹர்ரம் மாசத்துல பாத்தீங்கன்னா கடை திறக்க மாட்டாங்க, புது நல்ல காரியங்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு கெட்ட மாதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதனால கடை திறக்க மாட்டாங்க, ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்காண்டி ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க கெட்ட நாள் என்று சொல்லி. அப்ப காலத்தை குறை கூறுவர்கள் அல்லாஹ்வை குறை கூறுவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது, எந்த நாள்ல நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும், நம்ம நல்லதுதான் எடுத்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட இந்த விஷயத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் மிகப்பெரும் கிருபையால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த நல்லதை தான் நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க துக்க நாளா கடைபிடிக்கிறாங்களாம். கருப்பு சட்டையை அணிஞ்சுக்குவாங்க. பாத்தீங்கன்னு கேட்டாக்கா இப்ப இங்கெல்லாம் இருக்குதானு தெரியல, நம்ம டிவியில பாத்தீங்கன்னா காட்டுவானுங்க. அன்னைக்கு முஹர்ரம் 10 அன்னைக்கு பாத்தீங்கன்னா முஹர்ரம் தானே அன்னைக்கு அரசு விடுமுறை விட்டுருக்கானுங்கல்ல, அன்றைய தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் இதுக்காண்டியே நம்மளுக்கு கேவலப்படுத்துவதற்கான போட்டி கிளின்னு கிழிப்பான். அந்த கருப்பு சட்டையை அணிந்து கொள்வார்கள். இல்லாதவன் சின்ன கருப்பு பேஜாவது போட்டுக்கிட்டு நிற்பான். துக்க நாள் கடைபிடிக்கிறாங்க. கருப்புக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அவர்கள் துக்க நாளாக கடைபிடிப்பார்கள். கருப்பு சட்டையை போட்டுக்குவான், இல்லாட்டி ஒரு கருப்பு பேஜாவது அணிஞ்சுக்குவார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், இது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்குது. அன்னைக்கு உள்ளதிலே நல்ல அடையை எடுத்து போட்டுக்கணும். நம்ம அன்னைக்குதான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேணும். ஏன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தானே. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய சந்தோஷத்திற்காக தான், நன்றி செலுத்துவதற்காக தான் நம்ம இந்த நோன்பு வைக்கிறோம். அப்ப அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம என்ன செய்யணும், இதை அன்றைக்கு கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சட்டையை அணிஞ்சு அது கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கணும். துக்கம் அனுசரிக்கிறதுக்கு நம்ம சொன்னோம் 3 நாள். 3 நாளைக்கு மேல துக்கத்தை அனுசரிக்க கூடாது. ஒருவருக்கு ஒரு வீட்டுல மரணம் ஏற்பட்டால் அந்த துக்கத்தை அவன் அனுசரிக்கிறார் 3 நாளைக்கு மேல அந்த கவலையை அவன் வெளிப்படுத்தக்கூடாது. அதோட அவன் சகஜ நிலைக்கு வந்துடும் நம்ம சொன்னோமா இல்லையா? அதே மாதிரி அந்த 3 நாள் துக்கத்தையும் எப்படி வெளிப்படுத்த வேண்டும். 3 நாள் துக்கம், 3 நாள் எப்படி வேணாலும் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறதுன்னா நம்ம எப்படி இந்த நடைமுறையில பல மக்கள் இருக்கிறானுங்களே அதே போல வெளிப்படுத்துறதா, அதுக்கும் மார்க்க நம்மளுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 நாளைக்கு மேல நீங்க துக்கம் அனுசரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவன் துக்கம் ஏற்படும் பொழுது, தனக்கு சோகம் ஏற்படும் பொழுது கன்னத்தில் அரைந்து கொள்வனாக, தன்னுடைய கன்னங்களில் அரைந்து கொள்வனாக, தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்வனாக, தேவையற்ற வார்த்தைகளை உமிழ்வனாக இருக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சோகம் ஏற்படும் போது என்னுடைய கன்னத்தில் அடைஞ்சுக்கிட்டு சட்டையை பிடிச்சி கிழிச்சுக்குவான். சில பேர் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு அழுவான்லாம், மாறு அடிச்சுக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்வது, இது போன்ற காரியங்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவர்களுடைய அனுசரிக்கக்கூடிய துக்கத்தை பாத்தீங்களா இல்லையா,
ஹுசைனை கொல்லப்பட்டதற்கு அந்த நிலையை ஏற்படுத்துகிறோம் என்று அந்த கர்பலா யுத்தத்தை நினைவு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சோகத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அந்த ஊர்வலத்தில் செல்லும் பொழுது கத்தியால் வெட்டி கொள்கிறார்கள். பலவிதமான இன்னல்களுக்கு தன்னுடைய உடல்களை வருத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அறுத்துட்டு அப்படியே ரத்தம் ஓடுது, அப்படியே அடிச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா முள்ளு சங்கிலியால் அடிச்சுக்குவோம், கத்தியால் அப்படி வெட்டிக்கிட்டு போவோம், அந்த பக்கத்தில் ரத்தம் கொட்டும். அது டிவியில் ஒளிபரப்பக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒன்று சோகத்தை வெளிப்படுத்த சொன்னது யாரு? 1300 வருஷத்துக்கு அப்புறம் சோகத்தை வெளிப்படுத்துறானா அதை இந்த மாதிரி ஒரு காட்சிகளை அமைத்திருக்கிறான். எதுக்குன்னு கேட்டா அந்த நினைவுபடுத்துறாங்க. அந்த யுத்த காலத்தை இவர்கள் நினைவு கொடுக்கிறார்களாம். அதை நினைத்து இவர்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார்களாம். அதை போல இவருக்கு செஞ்சு கொடுக்கிறார்களாம். அப்ப கத்தியை வச்சு வெட்டிக்கிற இதை மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? உங்களுக்கு கன்னத்தில் அரைந்து கொள்வதற்கு சட்டையை கிழிச்சிருது உங்களுக்கு நம்மை சேர்ந்தவன் அல்லன்னு சொல்லிட்டாங்க. நம்மை சேர்ந்தவன் அல்லவனா என்ன அர்த்தம்? முஸ்லிமே இல்லைங்கிறாங்க. யார் இதை செய்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகத்தை சாராதவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அப்ப அந்த காரியத்தை செய்கிறானே இல்லவா? அப்படி நடு ரோட்டில் பார்க்கிறோம். இது மார்க்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய அரசியலையும் தவறு, அரசியல் சட்டத்துப்படி தவறு. ஒருத்தன் தன்னை வருத்தி கொள்வது, ஏன் தேங்காய் மண்டையில தேங்காய் உடைக்கிறப்போ அரசு பண்ணா இல்லையா? குழந்தைகளை பூமியில போட்டு புதைச்சி அதை நேர்த்திக்கடனாக செலுத்தி திரும்ப அவர்கள் வெளியெடுத்த கோர்ட் மூலியமா அந்த காரியத்தை கண்டிச்சானா இல்லையா? அப்ப இது போன்ற காரியம் நடு ரோட்ல பாக்குறோம். வெட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு போறான். இது போலீஸ் கண்டிக்கணும். போலீஸ் இதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய காரியம் என்று நினைக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய காரியமே அல்ல, அவர்களுடைய செயல்பாடு அல்ல. ஒரு சிறு கூட்டம் அவர்கள் தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன, போலீஸ்காரங்களே என்ன செய்யணும்? நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதியில் நடந்தா இந்த மாதிரி நடந்தா எவன் நடத்துறானோ அவனை குறிப்பிட்டே நம்ம கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி தன்னுடைய தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். தன்னுடைய உடலை வந்து யார் தன்னுடைய மதத்தை பின்பற்றாக இருந்தாலும் அடுத்தவர்கள் இடைஞ்சல் இல்லாமல் தன்னுடைய உடலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்யறதுக்கு தான் அந்த சட்டத்தில் அனுமதி இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான்னு கேட்டா தன்னை தானே வருத்திக் கொள்வதற்காக தன்னை வெட்டி கொண்டு ரத்தத்தை ஓட்டி கொண்டு ஊர்வலமாக செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இன்னும் என்ன செய்யறான்? தீ மிதிக்கிறான். இதற்காக தீயை மூட்டி என்ன செய்கிறார்கள்? தீயில் இறங்குறாங்க. அவங்க அந்த உசைனுடைய கொல்லப்பட்ட சோகத்தை வெளிப்படுத்துறதுமா அவங்க தீயில இறங்குறதுனால அவங்க கால் கூட சுடாதுன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அவங்க கால் சுடாதான். இதற்காண்டி செய்யறப்ப தீயில நடக்கிறீல கொஞ்ச நேரம் நின்ன, அவன் தீயில நடக்கிறான்ல கொஞ்ச நேரம் உசைனுக்காண்டி தீயில நின்று பாரு, அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு எல்லாம் தெரிகிறது. தீயில நடக்கிறது என்ன, ஒரு தோல் நம்மளுடைய புறந்தோல் இருக்கிறத விட குதிகாலில் இருக்கக்கூடிய தோல் கொஞ்சம் கனமானதாக இருக்கும். ஒரு சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் தீயை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. நடந்து வேகமா போயிடலாம். கொஞ்ச நேரம் நிக்க முடியுமா? அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்களேன், தீயில உட்கார முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்ப நம்ம பாக்குறோம், ஒரு சின்ன கங்கை கூட என்ன செய்யலாம், எடுத்து தீயை கையாடாலே எடுத்து போடக்கூடிய காய்ச்சல். பின்னாடி உள்ள வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு செய்ய ஒரு அடுப்புல இருந்து இன்னொரு அடுப்புல கங்கை தூக்கி போட்டுருவாங்க வெளியில. அந்த அளவுக்கு தன்னுடைய கைகள் அந்த இந்த கை தோலும் காலில் இருக்கக்கூடிய உள்ளங்கால் தோலும் அந்த ஹீட்டை ஓரளவு தாங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நடந்து தீ மிதிக்கிறார்களாம். இந்த மாதிரியான ஏமாத்து வேலைகளை செய்கிறார்கள். ஏன் சொன்னா ஹுசைனுடைய சோகத்தை வெளிப்படுத்துவதாக நாங்கள் செய்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, இதை தன்னைத்தானே இவர்கள் வருத்திக் கொள்கிறார்களே, இந்த மார்க்கத்தில் இது இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு முதியவர் என்ன செய்கிறாருன்னு தன்னுடைய இரு மகன்களுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து போறாரு. தன்னுடைய இரு மகன்களுடைய தோள்களில் ரெண்டு பக்கம் கையை போட்டு அணைச்சாப்புல இன்னும் அப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காரு. நபிகள் நாயகம் இவருக்கு என்ன விஷயம் இருக்குன்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படி நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவர் மக்காவுக்கு நடந்தே அவர் போறதா நேர்ந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. கடுப்ப கோவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கோவம், கடுமையான கோவம் வந்துருச்சு. ஏன் இந்த கிழவர் இவர் தன்னை வருத்தி கொள்வதற்காண்டி அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, இவர் இப்படி வருத்திட்டு போய் தான் அல்லாஹ்வுக்கு ஏதோ பெரிய கிரீடம் ஏறப்போதா? அந்த மாதிரியான எந்த கிரீடமும் அல்லாஹ்வுக்கு இல்லை, எந்த தேவையும் இல்லை. இவர் தூக்கி ஒட்டகத்தில் உட்கார வைங்கப்பா, வாகனத்தில் அமர வைத்து அழைத்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றதை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அப்போ நடந்து செல்லக்கூடியது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இன்னொரு சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முதியவர் என்ன செய்யறாரு, வெயில்ல நிக்கிறார். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா என்ன விஷயம், ஏன் அவர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, இவர் நீ வெயிலே நிற்பதாகவும் ஒரு நாள் ஃபுல்லா மௌன விரதம் இருப்பா, யார்கிட்டையும் பேசாம மௌன விரதமாக இருப்பதாகவும்
அதே போல நோன்பு நோற்பதாக நேர்ச்சி செய்திருக்கிறாரு என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துச்சு. இது என்னப்பா, இது உன்னை வருத்திக்கிற வேலை, அல்லாஹ்வுக்கு இது தேவையா? உடனே அவரை வந்து நிழல்ல அமர சொல்லுங்க, அவர் மற்றவர்கிட்ட பேச சொல்லுங்க, நோன்பை மட்டும் அவர் முழுமைப்படுத்திக் கொள்ளட்டும், வெயில்ல நிக்கிறதும் பேசாம இருக்கிறதும் தன்னை வருத்தி கொள்வதும் இத்தனை கிலோமீட்டர் நடந்து போறேன்னு சொல்வதும் கத்தியால வெட்டிக்கிறதுக்கும் எந்த தேவையும் அல்லாஹ்க்கு இல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிடுறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கருணையாளன் தானவன். எப்படிப்பட்ட கருணையாளன்? ஒரு தாயை விட பன்மடங்கு அதிகமான கருணையாளன். ஒரு தாய் எவ்வளவு தன் குழந்தை மேல ஒரு பாசம் வைத்திருப்பாளோ, எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருப்பாளோ, எவ்வளவு கருணை வைத்திருப்பாளோ, அதை விட 100 மடங்கு அதிகமானவன் தானே அல்லாஹ். இந்த மக்கள் மீது அவன் கருணை வைத்திருக்கிறான் அல்லவா? அப்போ ஒரு தாய் தீயில நீ கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா சந்தோஷப்படுவாளா? தீயில தன்னை சுட்டு கொண்டால் சந்தோஷப்படுவாளா? ஒரு தாய் தன் பிள்ளை ரத்த பேடால தன்னை கீறி கொண்டால், ஆகா என் பிள்ளை கீறிக்கிட்டான், அழகா ரத்தம் வலியுது அப்படின்னு யாராவது சந்தோஷப்படுவாளா? அப்ப அல்லாஹ் இதை கொண்டு சந்தோஷப்படுவானா? கருணையாளன் என்று நாம் சொல்லுகிறோம். இவன் என்ன செய்கிறான்? இதமைக்கவுடைய காரியங்களை பார்க்கிறாங்க. அதே போல பிற மத கலாச்சாரங்களை தான் இந்த தீயை மிதிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பிற மத கலாச்சாரங்கள், இவைகளை பின்பற்றுவதும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. தீ மிதிக்கிறதும் இன்னும் அதனை வருத்திக் கொள்வதற்கும் இந்த மார்க்கத்திலே அனுமதி இல்லை. இது எங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யக்கூடியவன் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் ஆகிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஒப்பாரி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, ஒப்பாரி வைக்கிறதுக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் இடத்துல சிறப்பாக ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. எல்லார்ட்டையும் உறுதிமொழி வாங்குற மாதிரி எல்லா விஷயங்களும் வாங்கிட்டு கூடுதலாக அவங்ககிட்ட வாங்குறாங்க. என்னன்னு கேட்டீங்க, அப்ப இங்க ஒப்பாரி வைக்கக்கூடிய பழக்கமாக்கி அப்ப அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. ஒருவர் இறந்து விட்டார்கள் சொன்னா இன்னைக்கு வீட்டுல பார்ப்போம், அந்த வீடே இறந்து போன ஒரு வீடே அமைதியாக இருக்கும், அந்த குடும்பத்தார்கள் அமைதியாக இருப்பாங்க. ஒரு கூட்டம் வரும், வந்து அந்த ஒப்பாரி வச்சு அழுவக்கூடிய காட்சியை பார்த்தோன்னா அந்த ஊடே கலங்கலத்துக்கு பெரிய சத்தங்கள், அந்த கண்ணீர் அவங்க மலமலன்னு கொட்ட ஆரம்பிச்சிரும், வார்த்தைகள் தன்னாமனான்னு விழ ஆரம்பிச்சிரும். சும்மா இருக்கிறவங்களை சீண்டி விட்ட கணக்கா வெளியில இருந்து வந்த சில வயசானவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒப்பாரி வைக்கிறவங்க பேர்ல கண்டதையும் கட்டு கத்தி கதறி இருக்கிறவங்களையும் அழ விட்டு ஆட விட்டுற காட்சியை பார்க்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான செயல்கள் அந்த இடத்துல அந்த காலத்து பெண்கள் இருந்திருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உறுதிமொழிகளை வாங்குறாங்கல்ல இஸ்லாத்தை ஏற்றோன்னு, அந்த மாதிரி வாங்குறப்ப பெண்கள்கிட்ட கூடுதலா ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. என்ன? நீங்கள் ஒப்பாரி வைக்க கூடாது என்று கூடுதலாக ஒரு உறுதிமொழியை வாங்குகிறார்கள். அப்ப இன்னும் புலம்பிட்டு அடையிறான், நடு ரோட்ல ஒப்பாரி வைக்கிறவனாக புலம்பிட்டு ஒரு மாதிரியான கத்தை பாத்தீங்கன்னா டிவியில தெரியும். அந்த மாதிரியான செயல்களை செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய பேரை இறந்தப்ப அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர் வர்றப்ப கேட்கறாங்க, என்ன யார சொல்ல நீங்களே அழுவுறீங்களே அப்படின்னு. இறக்க குணம் எல்லாருக்கும் உள்ளதுதாப்பா, கண்ணீர் எல்லாருக்கும் வரதா செய்யும், இறக்க குணம் எல்லாருக்கும் உள்ளதுதான். அழுவதனால எந்த பிரச்சனையும் இல்லை. உன் நாவினால் புலம்பாத, எதையாவது வார்த்தையெல்லாம் எதிராக விட்டு விடாத. உன் நாவினால் நீ புறம்பக்கூடியதற்கு அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும், அல்லாஹ் இடத்திலே விசாரணை வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இதுவும் பெரிய தவறுதான், பெரிய பெரிய விஷயங்கள் தான், மார்க்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இவர்கள் செய்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னா, நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு செயலை இவர்கள் செய்கிறார்கள். இந்த மஹரம் மாசத்தின் பெயரால் ஹுசைன் கொல்லப்பட்டார் என்பதன் பெயரால் அதன் கொண்டு என்ன செய்யறாங்க, மிக மிக மோசமான ஒரு செயலை செய்கிறார்கள். நரகில கொண்டு போய் அவர்களை சேர்க்கக்கூடிய கொள்கைகளை செயல்களை அவர்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிற மதத்தவர்கிட்ட போய் கேட்குறீங்க, இஸ்லாமியுடைய கொள்கை என்ன, இஸ்லாத்துடைய கொள்கை என்னன்னு, உங்களுடைய கடவுள் கொள்கையை பத்தி என்ன என்று பிற மதத்தவர் ஒரு இந்து சகோதரர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர் தெளிவாக சொல்லி விடுவார், ஒரு கடவுள் கொள்கை, நீங்க ஒரு கடவுளை வணங்குறவங்க என்று ஒரு இந்து சகோதரர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாலும் அவர் சொல்லிவிடுவார். ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னாலும் அவர் சொல்லிடுவாரு, ஒன் காட், ஒரு கடவுள் கொள்கை தான் உங்க கொள்கை, நீங்கள் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்கள், இதுதான் உங்க கொள்கைன்னு அவனும் தெளிவா சொல்லிவிடுவான். அப்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய விஷயத்துல ஒரே இறைவனை வணங்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மார்க்கத்துல யாரை கேட்டீங்கன்னாலும் அதனால தெளிவாக சொல்லிவிடுவார்கள். அந்த அடித்தளத்தை உடைக்கிற விதமாக இவனிடத்திலே ஒரு காரியத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த அடித்தளத்தை, ஏகத்துவத்தை உடைத்தெறிகிற விதமாக ஒரு காரியத்தை இவர்கள் கொண்டாந்து அங்க வைக்கிறார்கள். என்ன காரியம் என்று பார்த்தோம் சொன்னா,
பாஞ்சா பாஞ்சா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த விஷயத்தை ஒரு சார்ந்து வைக்கிறான். பல பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது உசேனுடைய கை என்று சொல்லுவார்கள். உண்மை அது அல்ல. பாஞ்சா என்று சொல்ல பார்த்தோம்னா இந்த பஞ்சாப்னு சொல்றோம். பஞ்சாப்னா பஞ்சுனா 5, அந்த உருதுல 5, அந்த 5 ஆப்புனா 6, 5 ஆறுகள் உள்ளதுனால பஞ்சாப். அதே போல பார்த்தீங்கன்னா பல முகலாய மன்னர்கள் கிராமங்களை பஞ்சாயத்துகளை அந்த இது செய்யறதுக்காண்டி ஆட்சி செய்யறதுக்காண்டி என்ன செய்கிறார்கள் கேட்டா 5 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு பஞ்சாயத்துன்னு பேரு. இன்னும் பஞ்சவர்ண கிளின்னு பாப்பீங்க. பஞ்சவர்ண சொல்றேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 வர்ணங்கள் கொண்டதுனால பஞ்சவர்ண கிளிங்கிறான். இப்படி பஞ்ச கல்யாணின்னு பாத்தீங்கன்னா கலந்த 5 இடத்துல வெள்ளையா இருக்கும். இதற்கு பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த விஷயங்கள் 5க்கு தாண்டி சொல்றது அந்த பாஞ்சு. இவன் இந்த பாஞ்சாங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 கடவுள் கொள்கைகளை இவன் கொண்டு வருகிறான். எந்த மார்க்கத்தில் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த மார்க்கத்திலே ஒரே கடவுள் கொள்கை என்று உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மார்க்கத்தில் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா 5 கடவுள் கொள்கைகளை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 5 கடவுள் கொள்கைகளை இவன் கொண்டாந்து திணிக்கிறான். என்னன்னு பாக்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாக இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவருடைய பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் அவர்களையும் இவர்கள் 5 பேர்களையும் அவன் கடவுளாக சித்தரிக்கக்கூடிய காட்சி தான் அந்த 5. அந்த 5 விரல்கள் கொண்டு அந்த கையை அவன் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சிக்னா பேப்பரை சுத்தி வச்சுக்கிட்டு பாஞ்சா என்று சொல்லி அதை ஊர்வலம் எடுத்துக்கிட்டு திரிவான். அதை ஊர்வலமா எடுத்துக்கிட்டு திரியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப எப்படி இவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டா ஒரு கவிதை எழுதி வைத்திருக்கிறானுங்க. இந்த முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான் முர்தலா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதே போல ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்க ஹுசைன் இவர்களை கொண்டு நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்று விடுவோம் என்று ஒரு கவிதை எழுதி வைத்து அதை பாடுறான். அப்ப அதன் மூலியமா அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டா இஸ்லாத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய காரியத்தை செய்யறான். எதன் பெயரால? இஸ்லாத்தின் பெயராலேயே செய்யறான். எவ்வளவு பெரிய கொடுமையை பாருங்க. இஸ்லாத்தின் பெயராலேயே இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டே இன்னைக்கு நம்மளுக்கு தான் தெரியுது அவன் சியான்னு நம்மளுக்கு தான் தெரியுது. மற்ற மக்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கு அவன் டிவியில பாக்குறப்ப என்ன நினைக்கிறான்? இஸ்லாமிய சடங்காகத்தான நினைக்கிறான். இன்றைக்கு அரசு விடுமுறை அன்றைக்கு விடப்படுகிறது. எதுக்காண்டி விடப்படுகிறது? இஸ்லாமியர்களுக்காண்டி தான் விடப்படுகிறதாக சொல்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய முகத்திரையை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய முகமுடியை கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அந்த அஸ்திவாரத்தை கை வைக்கிறான் பாருங்க. அஸ்திவாரத்தை தகர்த்தெறிந்து 5 கடவுள் கொள்கையை கொண்டு வந்துக்கிறான். கிறிஸ்தவம் கூட 3 கடவுள் கொள்கை தான். கிறிஸ்தவர்கள் கூட முக்கடவுள் கொள்கையை தான் வைத்திருக்கிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? 5 கடவுள் கொள்கையை கொண்டு வர இவர்களை வணங்கக்கூடியவர்களாக இவர்கள் தான் நரகத்தில் உங்களை எடுத்து காப்பாற்றி விடுவார்கள், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அறிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னுடைய இஷ்டத்துக்கு இந்த மார்க்கத்தில் விளையாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? நம்ம ஜமாத்து கூட இதை கையில் எடுக்கலாம். எடுத்து இந்த மாதத்திலே இந்த பண்டிகைக்கு எங்களுக்கு லீவே தேவையில்லை, அரசு விடுமுறை தேவையில்லை என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கலாம். ஏன்னா 99% முஸ்லிம்களுக்கு இதுல பங்கு இல்லை. இவன் செய்யக்கூடிய காரியத்தில் இதனால் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். பல முஸ்லிம்கள் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதை பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பேசுவதென்றால் கர்பலாவை தான் பேசுகிறார்கள். அப்ப என்ன செய்யறான்? இவன் 5 கடவுள் கொள்கைகளை இஸ்லாத்தின் பெயராலே இதில் திணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அந்த மாதிரியான செயல்களை, மிக பாதகமான செயல்களை, நரகையிலே கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடிய செயலை அலட்சியமான முறையில செய்கிறான். அதே போல நேர்ச்சை, இந்த இதுல வந்து இன்னொரு நேர்ச்சை செய்யறான். என்ன நேர்ச்சைன்னு பாத்தீங்கன்னா அது வேடிக்கையா இருக்கும். ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு சொன்னா கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறான். அந்த பாஞ்சாவுடைய அந்த நாள்ல அவன் அந்த ஊர்வலம் எடுத்துட்டு போறான்ல, அந்த நாள்ல ஒரு கொழுக்கட்டையை செய்து வைப்பான். ஆம்பளை புள்ள பிறக்கணும்னா அந்த லிங்கம் மைக்க கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிருவான். அது பைக்கு பிடிச்சி வைத்தோம்னு சொன்னா தங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என்னடா நம்பிக்கை இது? அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், நான் விரும்பியவருக்கு ஆண் பிள்ளையை தருகிறோம், நான் விரும்பியவருக்கு பொம்பளை பிள்ளையை தருகிறோம், நான் நாடியவருக்கு 2ஐயும் சேர்த்து தருகிறேன், நான் நாடியவனுக்கு மலடாவே ஆக்கி வச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். நீ இந்த கொலக்கட்டையை பிடிச்சி வச்சா புள்ள பிறக்குன்னு ஒரு இதை கொண்டு வரிய, ஆம்பளை பிள்ளை வேணா இந்த கொலக்கட்டை பிடிச்சி வைங்கன்னு சொல்றிய. என்ன மார்க்கத்தில் என்ன விளையாட்டை பார்த்தீங்களா? அல்லாஹ் தனித்தனியா சொல்லிட்டான். நீ ஏதோ ஆம்பளை பிள்ளைனா இப்படி சொல்லிடுவா, பொம்பளை பிள்ளைனா அப்படி சொல்லிடுவோன்னு தள்ளிதான் அல்லாஹ் தன் திருமறையில தனித்தனியா சொல்லிட்டான். ஆம்பளை பிள்ளையும் நான் தான் கொடுக்குறேன், பொம்பளை பிள்ளையும் நான் தான் கொடுக்குறேன், 2ஐயும் சேர்த்து நான் தான் கொடுக்குறேன்.
ரெண்டுமே இல்லாம மலடாவும் நான் தான் விடுறேன், தெளிவா அதுக்காண்டி தான் சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துடக்கூடாது, அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய தான் கொடுப்பான், ஆம்பளை பிள்ளைய கொடுக்கணும், இப்படி வரணும்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு தெளிவான முறையில சொல்லுகிறான். இவன் குளக்கட்டையை பிடிச்சி நேர்ச்சை செய்யறான், எங்க ஆம்பளை பிள்ளை பிறக்க வேண்டும் என்று அந்த பாஞ்சாலக்கூடிய ஊர்வலத்தில் வச்சா இவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று நம்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் என்ன செய்யணும் கேட்டா, ஹுசைனுடைய தலைன்னு சொல்லி ஒரு கொள்கட்டையை பிடிச்சி வைப்பானுங்க, அது மைக்கும் வைப்பாங்க, அதை திம்பானுங்க. நரமாமிசமா தலையை திங்கிறானா, அந்த தலையை பிடிச்சி வச்சு அதை திம்பானா, நரமாமிசம் திங்கக்கூடியவன் மாதிரி. அப்ப அந்த மாதிரி அவருடைய நேர்ச்சிகளை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இஸ்லாத்தின் பேராலே இவர்கள் செய்கிறார்களே, இது ஏன் இந்த ஜும்மாவுடைய உங்களுக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த வரலாறு, ஏன்னா நம்மளுக்கு பல வரலாறு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, விதத்தின் காரணமாக பல வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. முஸ்லிம் அல்லாத ஒரு மக்கள் உங்களிடத்தில் முகரம் மாதத்தை பற்றி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், உங்களுக்கு இந்த வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த கொல்லப்பட்டதற்காக நோன்பு வைக்கப்படவில்லை, அந்த யுத்தத்திலே நடந்த சம்பவத்துக்காக நாங்கள் நோன்பு வைக்கவில்லை, இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் சொல்லி முஸ்லீம் அல்லாத மக்களும் சரி, இதை பற்றி தெரியாத முஸ்லீம்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு விளக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த உரையை எடுத்துக்கொண்டோம். நம்ம இடத்துல இந்த தீமைகள் இல்லாவிட்டாலும் இதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மார்க்கத்துக்கு முரணானவர்கள், இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை பிற மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக இந்த காரியங்கள் நாம் தெளிவு பெற வேண்டும் என்று இது விஷயத்தை நாம் எடுத்திருக்கிறோம். மற்ற விஷயங்கள் அடுத்து அமர்வுடைய அதே போல அந்த யுத்தம், கர்பலா யுத்தம் ஏன் வந்தது, அந்த வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்தில் 2 ஆட்சிகள் இருந்தது. இஸ்லாமியுடைய தலைமை 2ஆக இருந்தது. ஒன்று முஆவியாவுடைய தலைமையில ஒரு ஆட்சியும், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தலைமையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இப்படி 2 ஆட்சியாக இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு அந்த ஆட்சி, அந்த பாதி ஆட்சி என்ன செய்கிறது என்று சொன்னா, அலி ரலியல்லாஹுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கைக்கு வருகிறது. அவங்க அந்த பாதிக்கு அதிபராக ஆட்சி அதிகாரத்துக்குரியவர்களாக வர்றாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஏன் இந்த இஸ்லாத்து, நம்ம எல்லாம் ஒரே கொள்கையில் இருக்கிறவங்க தானே, ஏன் நமக்குள்ள 2 அரசாங்கம் 2 தலைமை எதற்கு தேவையில்லை? நம்ம என்ன ஒரு தலைமைக்காக பாடுபடுகிறவர்களா, தலைமைக்காக நம்ம போராடுகிறவர்களா? நம்மளுக்கு தேவை மார்க்கம் தானே அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு எதுக்கு 2 தலைமை இருக்க வேண்டும், அதை ஒன்றுபடுத்தி விடுவோமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னரே பேசியிருக்கிறாங்க. இந்த ஹசனுடைய என்னுடைய பேரனை கொண்டு 2 பட்டிருந்த இந்த சமுதாயம் ஒன்றாகும் என்று முன்னறிப்பு செய்திருக்கிறாங்க. அதை நிறைவு அடையும் விதமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாக்கா, அவங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதி ஆட்சியையும் முஆவியா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஆட்சியாக அவரிடத்திலே ஒப்படைச்சாங்க. நீங்களே வச்சு ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் இவர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அந்த அதிகாரம், பாதி அதிகாரங்களுக்கு தேவை வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள். அதற்காண்டி போர் செலுத்திய போது கொல்லப்படுகிறார்கள். இவங்க அதை பேசாம இருந்திருக்கலாம், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே போதும் என்று, இவருக்கு பல பணிகள் இருக்கு, அதை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். நம்ம அவர்கள் செய்ய போன காரியம் நியாயமானதாக இல்லை, ஆனா கொல்லப்பட்டு விட்டார்கள், அநியாயமான முறையில் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதோடு தான் நம்ம நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல பயான்கள்ல பல சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் பண்ணக்கூடிய பயான்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முஹர்ரம் மாதத்துல கர்பலா யுத்தத்தை பற்றி தான் பேசுறாங்க. கர்பலாவை பற்றி மிக அதிகமாக பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் அவர்களுக்கும் மறந்து போய்விட்ட காட்சிகளை பார்க்கிறோம். இந்த எந்த மதகுவை பின்பற்றுகிறார்களோ அதனுடைய இமாம் சாபி இமாம் அவர்கள் அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்ககிட்ட இதை பத்தி ஒரு கருத்து கேட்கப்படும் பொழுது, நல்ல வேலையாக அல்லாஹ் அந்த காலத்துல நம்மளை பிறக்க செய்யவில்லை. அவங்க சொல்றாங்க, அந்த சாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, நல்ல வேலையாக அல்லாஹ் அந்த காலத்திலே நம்மளை பிறக்க செய்யவில்லை. நாம பிறந்திருந்தோம்னா 2 பக்கத்துல எங்கேயோ ஒரு பக்கத்துல கத்தி எடுத்து நின்றுக்கணும். இவர்களிடத்திலேயோ அல்லது அவர்களிடத்திலேயோ நாம் வாள் எடுத்து நின்று போரிட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். அந்த காலத்திலிருந்து நம்மளை பிறக்க செய்ய விடாம அல்லாஹ் ஆக்கி விட்டான். அதுவே பெரிய விஷயம். நாம் இதை பத்தி பேசாம இருக்கிறோம்ல, அதுவே பெரிய, அதான் நம்மள செய்ய வேண்டிய நல்ல விஷயம். என்னன்னு கேட்டா, இந்த கர்பலா இந்த இஸ்லாமிய வரலாற்றில் ஏதோ தவறு நடந்து விட்டது,
அது தவறு ஒரு தெரியாத ஒரு தவிர்க்க முடியாமல் நடந்துவிட்ட ஒரு தவறுக்காண்டி நாம் அதை பேசாமல் விட்டு விடுவதே நல்லது, நாம் நாவினால் அதை செய்யாமல் இருந்துக்க வேண்டியதுதான், அதை தவிர்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று கருத்து சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை நாம் மறந்துவிட்டு எந்த விஷயத்தை இந்த மாதத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டுமோ, எந்த நல்ல காரியம் நம்மளுக்காக அல்லாஹ்வினால் நம்மளுக்கு பாதுகாப்பு பெறப்பட்டதோ நம்முடைய மூதாதையர்களுக்கு, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்துக்காக நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை பின்பற்றிய மக்களையும் அல்லாஹ் அதிசயத்திக்க வகையிலே காப்பாற்றினான் அல்லவா, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த காரணத்தை தான் நம்ம பின்பற்றணும். அந்த மாதிரி அந்த 9-10 நம்முடைய ஜமாத் மாதம் மாதம் பிறையை கண்காணித்த தமிழகம் முழுவதிலும் இருந்து பிறை கண்காணிக்கப்பட்டு மாதம் இந்த பிறையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. பிறை பார்க்கப்பட்டால் பிறை பார்க்கப்பட்ட தேதி அறிவிக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்துவிட்டு மாதத்தை அறிவிக்கிறார்கள். அந்த அறிவித்த வகையிலே வரக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் நினைக்கிறேன், அந்த 5-6 தேதி நினைக்கிறேன், உணவுல சரியாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில நோன்பு வைக்கிறதுக்கு சுன்னதாக இருக்கிறது. அதை நாம் கடைபிடிப்போமா என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்து வாழ்கிறதுனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.